This video is sponsored by Buy Mode Shopping. இந்த Buy Mode Shopping மொபைல் ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஷனரி, மென் அண்ட் உமன் அக்சசரிஸ், மொபைல் அக்சசரிஸ், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் இந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், உடனே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான பெஸ்ட்டான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எல்லாவற்றிலும் உணவாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், மிக பெரும் அளவில் பொருள் செலவோ உங்களுடைய உழைப்போ அழிஞ்சு தான் நீங்கள் அதன் வழியாக கிடைக்கிற சுகம், கல்வியின் வழியாக கிடைக்கிற சுகம், மருத்துவத்தின் வழியாக கிடைக்கிற சுகம், காற்று கூட, நம்ம காற்றுக்கு கூட, குளிர்ச்சிக்கு கூட மின்சாரத்தின் வழியாக எவ்வளோ அழிகிறோம், தண்ணீருக்கு எவ்வளோ அழிகிறோம். அடிப்படை வசதிகளுக்காக மனிதன் தன்னுடைய அடிப்படை சுகங்களுக்காக தான் வாழ்நாள் முழுவதும் அழிகிறாங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. பணத்துக்காகன்னு நினைக்காதீங்க, பணத்தின் வழியாக கூட நம்ம அடிப்படை சுகங்களுக்காக தான் அழிகிறோம். தயவு செஞ்சு யோசிங்க. அதுவும் இளைஞர்கள் வந்து அவசியம் யோசிக்கணும், சரியா? அதனால் முழுவதும் பாதுகாப்பான முறையில் எல்லாத்தையும் உருவாக்கலாம், எளிமையாக உருவாக்கலாம், சரியா? அதுதான் நம்ம மீண்டும் வலியுறுத்துகிறோம். இதுவும் மரபு வீடு தாங்க. செலவை சொல்கிறோம், எவ்வளோ செலவுன்னு. பாதுகாப்பான வீடு, சரியா? எத்தனை அடி நீளம், எத்தனை அடி அகலம்? 27 அடி நீளங்கய்யா, 14 அடி அகலம். வெளிக்கூடு சொல்கிறேன். சரி. அப்போது இதில் என்ன ஒன்று மரபுலேருந்து மாறி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கருங்கல் தூண், அப்புறம் மேல் பகுதியில் தகரம், இதுதான் மரபுலேருந்து மாறி இருக்குது. இதே மரபு கட்டுமானம் நம்ம கூட்டுப்பண்ணையில் அமைச்சிருக்கோம், போகலூர் கூட்டுப்பண்ணையில். இன்னும் நிறைய இடங்களில் இனிமேல் மரபு கட்டுமானம் வரும். மிஞ்சி போனால் ஒரு 50,000, 1 லட்சத்துக்குள்ளே. 1 லட்சத்துக்கெல்லாம் வேலையே இல்லை. ஒரு 20,000, 30,000, அல்லது அவங்களுடைய உழைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களே கட்டிடலாங்கிற மாதிரி 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷத்துக்கெல்லாம் கூட வீடு இருக்கும். அந்த மாதிரி மரபு கட்டுமானம் தான் எதிர்காலத்தில் உங்களை மிகப்பெரும் அளவில் பாதுகாப்பாக வாழ வைக்கும், மிகப்பெரும் அளவில் உங்களுடைய பொருளாதாரத்தை அடிக்காது. அது போலவே நீரை உருவாக்குறதுலேருந்து தானாகவே விளையக்கூடிய விளைச்சல். இதை பாருங்கள், வரப்பை உயர்த்தணும், மழை பெஞ்சிருக்கு, அந்த மழையிலேயே 2வது போகம் நெல் விளைஞ்சிருக்கு, எள்ளு விளைஞ்சிருக்கு. முதல்ல நெல். இந்த மாதிரி எளிமையாக வடிக்க கற்றுக்கணும், சரியா? மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.